ஒவ்வொரு படத்துலயும் இடையூறு வருதுன்றீங்க. அது யார் தான் இடையூறு பண்றா, என்ன இடையூறு சார் பண்றாங்க? அதான் இப்போ இது நிறைய பேர் கேட்குறாங்க, அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னால் அதை பற்றி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியூஸ் அதுதான் கிடைக்கும். இதை சொல்கிறதுக்கு காரணம் வந்து நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை. இங்கே எவ்வளோ பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும் தான். மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாமல் தவிர்த்துக்கிறதும் ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டதுன்றது இப்போ மேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுடைய வேலையில் அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னையை பிடிச்சவங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுனால தான் என்னால் தைரியமாக இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். இது குறை சொல்லணும்னா ஈஸியாக இருக்குது. இவ்வளோ மைக் இருக்குது, அழகாக 4-5 பேரை சொல்லிவிட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போகலாம். இது அதுக்கான காரணம் இல்லை. அதுவே அதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இதை கடந்து தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற சொல்கிற தான். இது எங்கேயோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்போ அதை கடந்து அவங்க போகிற மாதிரி நம்மளும் போகலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவாக இருந்தால் போதுமானது மட்டும் சார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இருக்கு சார். ஆமாம், அந்த மாதிரி தான் ஒரு இன்னொரு படம் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் அதுக்கு காத்திருக்கேன். நீங்களே பண்ணலாம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ல. இப்போ நான் ப்ரொடக்ஷனாக பண்ணுறது கிடையாது, கதை எழுதணும். இது அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் பண்ணி கொடுங்க. நான் பாட்டுக்கு பேசாம படம் பண்ணுவோம். இப்போ படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நீ நான் இப்போ எந்த படம் பண்ணாலுமே இது இதுக்கான படம்னு சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசுனதை எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் நடிகனா நல்ல நடிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல குடிமகனாகவும் நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல அப்பாவும் இருந்துட்டேன்னா சூப்பர் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார். அது ரெண்டுமே எல்லா காலகட்டத்திலையுமே இருந்துகிட்டே இருக்குது. அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சுப்பீங்க. அது தப்பும் கிடையாது. அரசியல் பேசுகிறது தான். நம்ம சொசைட்டி அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் சினிமா இருக்குது. நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தமிழ் சினிமாவில் நம்ம சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை தைரியமாக சொல்கிறதுக்கான சூழல் இருக்குது. நான் எல்லா தரப்பான கருத்துக்களையும் சொல்கிறேன். அதனால் அது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம். அது சரி தப்பு அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதை வச்சு நாங்கள் சரியானதையும் சொல்லணும்னு நினைப்போம், தப்பானதை திருத்திக்குவோம். நான் நிறைய சொல்லிடுறேன் அதை பற்றி. இப்போ தான் சொன்னேன், நீங்கள் இப்போ தான் வந்துருக்கீங்க ஃபோன் எடுத்து அந்த சைடில் நெட். நான் எப்போவுமே தான் சொன்னேன், நான் எல்லாருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாரை பற்றியும் நான் எல்லா தருணத்துலையும், இப்போது இந்த தாய்க்கிழவி படம் வரைக்கும் ஃபஸ்ட்டு கமல் சார் இந்த படம் பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணி எங்கள் எல்லாத்தையுமே பேசினாங்க படம் பார்த்துட்டு. சூர்யா சார் ஜோதிகா மேம் வந்து ப்ரிவ்யூக்கே வந்திருந்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் நேற்று வந்து இப்போது இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரியோ, மணிகண்டன் எல்லாருமே வந்து பேசினாங்க. எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாரையும் நான் இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883838. இமெயில் advt@dttv.in.